நட்சத்திரத்தோட அதிபதி, நட்சத்திரத்தோட அதிதேவதை. ராசியோட அதிபதி, ராசியோட அதிதேவதை. இந்த நட்சத்திரத்தோட அதிபதிய கொண்டு ராசியோட அதிதேவதைய வணங்குறதும், ராசியோட அதிபதிய கொண்டு நட்சத்திரத்தோட அதிபதிய அ அ அதிதேவதைய வணங்குறதும் மிகப்பெரிய ஒரு வெற்றிய தரும். ரேவதி நட்சத்திரம். ரேவதியோட அதிபதி புதன் பகவான். புதனோட அதிதேவதை மகாவிஷ்ணு. இப்ப இந்த ரேவதி நட்சத்திரோட ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. மீன ராசியோட அதிபதி குரு பகவான். குரு பகவானோட அதிதேவதை தட்சிணாமூர்த்தி. இப்ப இந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தோட அதிபதியான புதன் பகவான வச்சு, இந்த ராசியோட அதிதேவதையான தட்சிணாமூர்த்திய வணங்குறதும், இந்த ராசி மீன ராசியோட அதிபதியான குரு பகவான வச்சு, இந்த புதனோட அதிபதி, ரேவதி நட்சத்திரத்தோட அதிபதியான மகாவிஷ்ணுவ எப்படி வழிபடுறது அப்படின்றத பார்ப்போம். ரேவதி நட்சத்திரத்தோட அதிபதியான புதன், ராசியோட அதிதேவதையான தட்சிணாமூர்த்திய வழிபடணும். அப்போ வழிபடக்கூடிய புதன் வழிபட வேண்டிய அந்த தெய்வத்தோட அதிபதி வந்து குரு பகவான். இப்ப குரு பகவானுடைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வியாழக்கிழமை. வியாழக்கிழமை வணங்கக்கூடிய புதன் பகவான்றதுனால, புதன் ஹோரையில தட்சிணாமூர்த்திய வழிபடணும். மீன ராசியோட அதிபதியான குரு பகவான், இந்த ரேவதி நட்சத்திரத்தோட அதிபதியான புதன் அதிதேவதையான மகாவிஷ்ணுவ வழிபடணும். அப்போ ஆ மீன ராசியோட அதிபதி குரு பகவான், ஆ ரேவதி நட்சத்திரத்தோட அதிபதியான புதன், புதனோட அதிதேவதையான மகாவிஷ்ணு வழிபடுறப்போ, புதன்கிழமை நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் வந்து மகாவிஷ்ணுவுக்கு வந்து உகந்த நாளும், அ மகாவிஷ்ணு வந்து புதனோட அதிபதி அப்படின்றனாலும், புதன்கிழமை வணங்கக்கூடியது குரு பகவான். குரு பகவான் வந்து மீன ராசியோட அதிபதி. குரு பகவான் மூலம் நம்ம வந்து மகாவிஷ்ணுவ வணங்குறதுனால, புதன்கிழமை வியாழன் ஹோரையில மகாவிஷ்ணுவ வழிபடணும். ரேவதி நட்சத்திரத்தோட அதிபதியான புதன் பகவான் தன்னுடைய பிறப்பால வந்து ரொம்ப மனவேதனை அடைந்தார். அதாவது குரு பகவான் மனைவி தாராவுக்கும், சந்திர பகவானுக்கும் முறையில்லாமல் பிறந்த பிறவியினால மனவேதனை அடைஞ்ச புதன் பகவான், காஞ்சிபுரம் மாவட்டம் அருகில் இருக்கக்கூடிய திருக்காளிமேடு அந்த பகுதிக்கு வந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி கடும் தவம் இருந்தார். அந்த கடும் தவத்தை ஏற்ற சிவபெருமான் புதன் பகவானுக்கு தட்சிணாமூர்த்தியா காட்சி கொடுத்தார். சத்தியநாதேஸ்வரர் அப்படின்னு திருநாமத்தோட தட்சிணாமூர்த்தியா காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து புதன் பகவானோட மனவேதனையை போக்க போக்க புதனை வந்து நவக்கிரகத்துல ஒருவரா அந்த பட்டியலை இடம்பெற வச்சார். அப்ப அந்த அந்தஸ்து பதவி அந்த அந்தஸ்து கிடைச்ச இடம் மனவேதனை புதனுக்கு மனவேதனை நீங்கி பதவி உயர்வு அந்த பதவி அந்தஸ்து கிடைச்ச இடம். அதனால ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில பிறந்தவங்க மனவேதனைகளோ அவமானங்களோ ஏற்பட்டா காஞ்சிபுரம் அருகில் இருக்கக்கூடிய திருக்காளிமேடு ஸ்ரீ சத்தியநாதேஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திய வழிபடுறப்போ இந்த மனவேதனைகளுக்கு பதவி உயர்வு அடைவாங்க. இது எப்படி கும்பிடணும், எப்படி வணங்கணும் அப்படின்னு சொன்னா, வியாழக்கிழமை புதன் ஹோரையில திருக்காளிமேட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ சத்யநாதேஸ்வரர் கோயில்ல வழிபடுறது வந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசிக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியும் உயர்வும் தரும். இந்த மீன ராசி குரு பகவான் அதிபதி. இந்த குரு பகவான் தன்னுடைய மகன் கசனை வந்து அசுரர்கள் பிடியில இருந்து அவரை காப்பாத்துறதுக்காக மகாவிஷ்ணு நோக்கி தவம் பண்ணார். மதுரை மாவட்டத்துல சோழவந்தான் பக்கத்துல குருவித்துறை அப்படின்ற இடத்துல வந்து மகாவிஷ்ணுவ இந்த குரு பகவான் தன்னுடைய மகன் கசனை வந்து மீட்டு தர சொல்லி கடும் தவம் புரிஞ்சார். இந்த குரு பகவானோட தவத்தை ஏற்ற மகாவிஷ்ணு இந்த இந்த குரு பகவானுக்கு சித்திரரத வல்லப பெருமாளா காட்சி இருந்தார். ரதத்தோட காட்சி இருந்ததுனால சித்திரரத பெருமாள், சித்திரரத வல்லப பெருமாள் அப்படின்றது திருநாமம், சாமியோட திருநாமம். இப்ப அந்த கோயில்ல வந்து தன்னுடைய மகனை கசனை மீட்டெடுக்க கடும் தவம் புரிஞ்சதுனால, குரு அந்த இடத்துல வந்து தவம் புரிஞ்சதுனால, அந்த கோவில் இருக்கிற பகுதிக்கு குருவித்துறை அப்படின்ற திருநாமம் வந்துச்சு. இப்போ மீன ராசியோட குரு பகவான வச்சு, ரேவதி நட்சத்திரத்தோட அதிதேவதையான மகாவிஷ்ணுவ குரு வழிபட்ட அந்த வழிதான் இந்த இந்த வழி. அப்போ மதுரை மாவட்டம் சோழவந்தான் பக்கத்துல இருக்கக்கூடிய குருவித்துறையில இருக்கக்கூடிய சித்திரரத வல்லப பெருமாளை வணங்குறது மீன ராசியான குருவோட ஆதிக்கத்தில் உள்ள மீன ராசிக்காரங்க. இந்த சித்திரரத வல்லப பெருமாள் இந்த ஆலயத்தை வந்து மீன ராசி சார்ந்தவங்க
மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாளான புதன்கிழமை, குரு பகவானுக்கு உகந்த நேரமான குரு ஹோரையில, இந்த சித்திரரத வல்லப பெருமாள், குருவித்துறையில இருக்கக்கூடிய சித்திரரத வல்லப பெருமாள வந்து வணங்குறது வந்து மீன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றங்கள தரும். எப்படி வந்து குரு பகவான் தன்னோட இழந்த மகன வந்து மீட்டெடுக்க அந்த சித்திரரத வல்லப பெருமாள வணங்குனாரோ, அது மாதிரி மீன ராசியில இழந்த பொருட்களும் சரி, இழந்த உறவுகளும் சரி, இழந்த அ ஏற்பட்ட மனவேதனைகளிலிருந்து மீளறதுக்கு இந்த குரு பகவான் மூலம் இந்த சித்திரரத வல்லப பெருமாள வணங்குறதுனால, இந்த மீன ராசி ரேவதி நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிய வாழ்க்கையில அமையும்.